ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இட்லி குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவும் மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாதுங்கிறமோ 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு காரத்துக்கு ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 5 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காவும் இந்த மாதிரி துருவி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்னும் இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சுடாதுங்கிறமா சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காகவே நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வந்ததுக்கு அப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி அவிச்சிட்டு அதை நல்லா மசிச்சு இந்த மாதிரி உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய உருளைக்கிழங்குனா ஒரு உருளைக்கிழங்கே போதும். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பொட்டுக்கடலை பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கனால சீக்கிரமே கட்டி பட்டுரும். அதனால் தண்ணி நிறையவே சேர்த்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கடைசி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு ஃபஸ்ட்டே உப்பு நான் போட்டிருந்தனால எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ ரொம்ப சூப்பரான இட்லி குருமா ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.